ஹாய் பாயலா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். அதுவும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், சாதம். இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். நம்ம முதல்ல வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இது போல் 4-5 பூண்டுப்பல், இதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி, இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து மிளகாத்தூள் 1, 1.5. மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். மசாலா வதக்கிட்டு ஆற வச்சுட்டோம். அது ஆறி வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் வெட்டியிருக்கேன், சேர்த்துடலாம். வெண்டைக்காயை வதக்கிடலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த நூலாக வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரிலாம் வராத அளவுக்கு நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலாவும் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் சூடாக இருக்கும். அது ஆறுறதுக்கு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணுமே, அதனால கொஞ்சம் ஆறட்டும். வெண்டைக்காயும் நம்ம வதக்கியாச்சு. அடுத்தது அந்த ஆறுற டைமில் நம்ம சும்மா இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக இந்த டைமில் நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். ஏன்னா பொரியல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தானே. அது ஆறுறதுக்குள்ளேயே நமக்கு பொரியலும் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பொரியல் தாளித்து விட்டுறலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து கேரட்டும் பீன்ஸும் ரெண்டும் சேர்த்து 1/4 கிலோ, தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி, நல்லா அந்த காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ மூடி வச்சுருவோம். பாருங்கள், கேரட் பீன்ஸுக்கு நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இனி கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவல் சேர்க்குறது தான். கொஞ்சம் இருக்கட்டும், அந்த தண்ணி வற்றட்டும். இருக்கிற தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். அவ்வளோதான், அருமையான பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுருவோம். கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வதக்கின மசாலா நல்லா ஆறிடுச்சு இல்லையா, அதையும் அரைச்சி எடுத்துருவோம். இப்போ இதை அரைச்சிடலாம். மசாலா அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். மசாலாவும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வெங்காயமும் வெள்ளைப்பூடு சேர்த்துடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி எடுத்த வெண்டைக்காய் சேர்த்துடலாம். அடுத்ததாக மசாலா அரைச்சிருக்கோலையா, அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கவ்வி ட்ரெஸ் தான். எண்ணெய் பிரிஞ்சு வராது கடைசியில், அதனால் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விட்டுட்டேன். இது போல் அந்த மசாலா வெண்டைக்காய் கூட இந்த மசாலா நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன்.
குழம்புக்கு தேவையான உப்பு, அடுத்து மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வந்து தாளித்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு பக்கம் சாதம் வச்சு விட்டுறலாம். இந்த படியில் 1.5 படி அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 3 தேவையான உப்பு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். குழம்பு வேக வச்சு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா ஒரு கெட்டி சேர்ந்து வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பையும் இறக்கி வச்சாச்சு, பொரியலும் ரெடி, சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு லஞ்ச் மெனு ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட முட்டை பொரிக்கிறதோ எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 பல் பூண்டு, 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ரொம்ப பொன்னிறமாக வதக்காமல் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுவும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். பச்சை பட்டாணி 1 கப், தக்காளி 2, 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை நல்லா வதக்கிடுவோம். இந்த தக்காளி பட்டாணி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம வந்து பச்சை பட்டாணி தானே போட்டிருக்கோம், அதனால் இந்த வதக்குறதுலேயே அது வந்து நல்லா வெந்துடும். அதனால் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பட்டாணியும் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு, இந்த தக்காளி மசிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே பட்டாணியுமே நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா வேகட்டும். பாருங்கள், தக்காளி அப்புறம் பட்டாணி எல்லாம் நல்லா வதக்கி நல்லா வெந்துருச்சு. இதுவே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வதக்கியாச்சு. அந்த பச்சை பட்டாணி வேகிறதும் கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். 5 முட்டை நான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துருவோம். முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறினா அந்த முட்டை வந்து கட்டி கட்டியாக சேராமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஆனால் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கோங்க அந்த ஈரப்பதம் வத்துற வரைக்கும். பாருங்கன்னா பொடி பொடியாக வந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா அந்த ஈரப்பதம் வத்திடுச்சு. ரொம்ப நேரமும் போட்டு கிளறிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அந்த சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்க, முட்டை வந்து சாஃப்டாக இருக்காது. ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும்னா முட்டை வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இதில் மல்லித்தழை தூவிடலாம். மல்லித்தழை தூவிட்டு கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், அருமையான முட்டைப்பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்டாலே அப்படியும் எச்சி ஊறக்கூடிய அளவில் ஒரு சாதம் குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் வெண்டைக்காய் புளி குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.